அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்திய சிறைப்பணியானது சிறை கைதிகளுக்கும் அவர்களின் குடும்பம் மற்றும் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினருக்கும் மறுவாழ்வு மற்றும் அவர்களின் நலனுக்காக உழைக்கும் தேசிய தன்னார்வ இயக்கமாகும். இது இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவையால் 2000வது ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டது. ஏறக்குறைய 6000 தன்னார்வ தொண்டர்கள் இதற்காக அயராது உழைத்து வருகின்றார்கள். எங்கள் தன்னார்வ தொண்டர்கள் ஏறக்குறைய நாடு முழுவதும் 850 பிரிவுகளில் வெவ்வேறு நிகழ்வுகளின் மூலம், குறிப்பாக ஆற்றுப்படுத்துதல், மருத்துவ முகாம், இலவச சட்ட உதவிகள், கலை நிகழ்ச்சிகள், உள்மன குணமளிக்கும் தியானங்கள், வேலை உள்ள சிறைகளில் மிகவும் சீரும் சிறப்புமாக பணியாற்றி வருகின்றார்கள். முக்கியமாக சிறைவாசிகளின் வாழ்வில் முக்கியத்துவத்தையும் அவர்களின் சமூகத்தில் தனித்திறன் பெற்றவர்கள் என்பதையும் கல்வி மூலம் தெரிவித்து வருகின்றார்கள். வெளிநாட்டு சிறைவாசிகள் நமது இந்திய சிறைகளில் மொழி அறியாது வாடி வருகின்றனர். அவர்களின் குரலை கேட்டு நமது தாயாம் திரு அவை அந்நாட்டு தூதர்கள், ஆயர்கள், குருக்களை தொடர்பு கொண்டு அவர்களது குடும்பத்தாரோடு இணைத்து வைப்பது தமிழக சிறைப்பணியின் சிறப்பு அம்சமாகும். தமிழகத்தில் 9 மத்திய சிறைகள், 5 பெண்கள் தனிச்சிறையால், 10 மாவட்ட சிறைச்சாலைகள், மற்ற கிளை சிறைச்சாலைகள் உட்பட 131 சிறைச்சாலைகளில் 22,000க்கும் மேற்பட்ட சிறைவாசிகள் நமது வரவுக்காக காத்து கொண்டிருக்கின்றனர். 18 மறைமாவட்டங்களில் மறைமாவட்ட ஆயர்களது மேற்பார்வையில் சிறைவாசிகளின் குடும்பங்களுக்கு பொருளாதார உதவி மற்றும் சிறைவாசிகளுக்கு மன ஆற்றுப்படுத்துதல் சிறைப்பணி தன்னார்வ தொண்டர்கள் செய்து வருகின்றனர். உற்றார் உறவினர் இல்லாதவர்களுக்காக மறுவாழ்வு இல்லம் ஒன்று திருத்தணி அருகே கேஜி கண்டிகை கிராமத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சிறைவாசிகளுக்கு தங்களுக்கு ஒருவரும் இல்லை என்ற மன இயக்கத்தை மாற்றும் முயற்சியாக இந்த இல்லம் செயல்பட்டு வருகின்றது. எங்களோடு தோள் கொடுக்க உங்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பாதை காட்டும் ஆயனாக இறைவன் அழைக்கின்றார், பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். பாதை காட்டும் ஆயனாக இறைவன் அழைக்கின்றார், பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். அன்பின் ஆட்சியே அவரின் ஆட்சியே, அன்பின் ஆட்சியே அவரின் ஆட்சியே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் சிறைப்பணி ஞாயிறை கொண்டாடுகிறோம். இந்த நாளிலே நம்முடைய சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக சிறப்பான விதத்தில் ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அதே வேளையில் இந்த சிறைவாசிகளுக்காக பணியாற்றுகிற சிறைப்பணி சகோதர சகோதரிகள், தன்னார்வ தொண்டர்கள், இவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்து அவர்களுடைய பணியின் மூலமாக
இந்த சிறைவாசிகளுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்க உங்களை அழைக்கிறேன். இந்த திருப்பலியை நாம் தகுதியோடு கொண்டாட நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள தந்தையே, அனைவரின் இதய ரகசியங்களையும் குற்றங்களையும் அறிந்தவர் நீரே. சிறைப்பட்டிருக்கின்ற சிறைவாசிகளுக்கான எங்கள் ஜெபங்களுக்கு செவி சாய்த்தருளும்.
அவர்களுடைய துன்ப வேளையில் பொறுமையும் நம்பிக்கையும் தந்து விரைவில் அவர்கள் இல்லம் திரும்புவதற்கான ஆவலை நிறைவேற்றித் தாரும். அவர்களின் அனைத்து நன்மைக்காக ஓயாது உழைக்கின்ற நன்மக்கள் யாவரையும் ஆசீர்வதித்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 4 முதல் 8 முடிய. அந்நாட்களில் எலியா பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூரைச் செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பின்னர் அச்சூரைச் செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண் விழித்து பார்க்கையில், இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்துக்கொண்டார். ஆண்டவரின் தூதர் 2ஆம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமை அடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. துணை இனியவரின்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே துணை இனியவரின்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே துணை இனியவரின்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவர் துணை இனியவரென்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவரென்று சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் துணை இனியவரென்று சுவைத்து பாருங்கள்.
ஆண்டவரே துணை இனியவரென்று சுவைத்து பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவரே துணை இனியவரென்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே துணை இனியவரென்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே துணை இனியவரென்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே துணை இனியவரென்று சுவைத்து பாருங்கள். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 30 அதிகாரம் 5 இறைவசனம் 2. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரைப் போல் ஆகுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராது உண்டா அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 41 முதல் 51 முடிய. அக்காலத்தில் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தாலொழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள்தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூலில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள்தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவினுடைய பணிவாழ்வின் தனித்தன்மை என்னவென்றால், அவர் மக்கள் மீது அலாதியான அன்பு கொண்டிருந்தார், பரிவு கொண்டிருந்தார். இந்த மக்கள் மீது அவர் இரக்கம் கொண்டார் என்பதுதான் அவருடைய பணிவாழ்வின் தனித்துவம். அதிலும் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் மீது, சமுதாயத்தில் கடைநிலையில் வாழ்கிற மக்கள் மீது, ஏதோ காரணங்களுக்காக சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்டு கிடக்கிற மக்கள் மீது அவர் தனிப்பட்ட அன்பும் அக்கறையும் பரிவும் பாசமும் காட்டுகிறார் என்பதற்கு நற்செய்தி ஏடுகள் நமக்கு சான்று பகர்கின்றன. இந்த பரிவும் பாசமும் மனித நேயமும் தான் ஆண்டவர் இயேசுவை மற்ற சமூக தலைவர்களிடமிருந்தும் சமுதாய தலைவர்களிடமிருந்தும் பிரித்து காட்டியது என்று நான் எண்ணுகிறேன். மற்ற தலைவர்கள் மக்களிடமிருந்து விலகி நின்றார்கள், எட்டி நின்று வேடிக்கை பார்த்தார்கள். ஆனால் இயேசு அப்படி அல்ல. மக்கள் எங்கே இருந்தார்களோ அங்கே இறங்கி சென்று அவர்களோடு தன்னை இணைத்து கொண்டு அவர்களுடைய வாழ்வை உயர்த்துகின்றார். மனித மாண்போடு அவர்கள் வாழ்வதற்கு வழி செய்கின்றார். இதைத்தான் நற்செய்தி ஏடுகளிலே நாம் வாசிக்கிறோம். எனவே என் அன்புக்குரியவர்களே, மக்கள் மீது, அதிலும் குறிப்பாக ஏழை எளிய மக்கள், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் மீது ஆண்டவர் இயேசு கொண்டிருந்த அந்த அளவில்லாத அன்பையும் பரிவையும் இரக்கத்தையும் இன்று நாம் சிந்திக்க சிறப்பான விதத்தில் அழைக்கப்படுகிறோம். இயேசுவினுடைய பரிவுள்ளத்தை மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 36ஆம் இறைவசனம் தெள்ளத் தெளிவாக நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபொழுது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து கிடந்தார்கள் என்று இந்த நற்செய்தி வசனம் குறிப்பிடுகிறது. அதுதான் ஆண்டவருடைய பரிவுள்ளம், அதுதான் அவருடைய தாய் உள்ளம். அன்புக்குரியவர்களே, இந்த பரிவுள்ளம், இந்த தாய் உள்ளம் இன்றைக்கு நமக்கு வேண்டும். இந்த சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டு கிடக்கிற மக்களை
ஓரங்கட்டப்பட்டிருக்கிறவர்களை சமுதாயத்தில் ஏதோ பலவித காரணங்களுக்காக வேண்டாம் என்று சொல்லப்படுகிறவர்களை நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களை அன்பு செய்ய வேண்டும், அவர்கள் மீது பரிவு காட்ட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய அழைத்தலாக இருக்கிறது. இன்றைய 2வது வாசகத்தில் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறார், அழுத்தம் திருத்தமாக குறிப்பிடுகிறார். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். ஆகவே பரிவு காட்டுவது என்பது ஒரு கிறிஸ்துவனுக்கு அடையாளமாய் இருக்க வேண்டும். நான் ஒரு கிறிஸ்துவன் என்பதை எப்படி நான் மற்றவர்களுக்கு அடையாளம் காட்ட முடியும்? நான் பரிவோடு இருப்பதனால், நான் மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டுவதனால், நான் மற்றவர்கள் மீது அக்கறை காட்டுவதனால் மட்டுமே நான் ஒரு கிறிஸ்துவன், நான் ஒரு துறவி, நான் ஒரு அருள் பணியாளன், நான் ஒரு ஆயன் என்பதை நான் மக்களுக்கு காட்ட முடியும். ஆகவே இன்றைக்கு சிறைப்பணி ஞாயிறை கொண்டாடுகிற இந்த நாளிலே நமக்கு தனிப்பட்ட ஒரு அழைத்தல் தரப்படுகிறது. நீங்கள் பரிவு காட்டுங்கள், நீங்கள் அன்போடும் அக்கறையோடும் வாழுங்கள் உங்களுடைய சகோதர சகோதரியிடத்தில். இன்றைக்கு சிறப்பாக ஒதுக்கப்பட்டவர்கள் என்று பேசப்படுகிற பொழுது சிறைவாசிகளை நாம் சிறப்பாக நினைவு கூற வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆம் அன்புக்குரியவர்களே, சிறையில் இருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகள், அங்கே வாடி வதங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் குற்றம் செய்துதான் அங்கு போனார்கள் என்று நாம் எண்ணிவிடலாகாது. சிறைக்குள்ளே இருப்பவர்களெல்லாம் தவறு செய்தவர்கள் என்று நாம் முடிவு செய்துவிட முடியாது. சிறைக்கு வெளியிலே இருக்கிற நாமெல்லாம் நீதிமான்கள் என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக எத்தனையோ பேர் இன்றைக்கு சிறைக்குள்ளே வாடிக்கொண்டிருக்கலாம். ஆகவே இன்றைக்கு சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகள் மீது அன்பும் அக்கறையும் காட்ட வேண்டும். அவருடைய நலனிலே நமக்கு அக்கறை வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு தரப்படுகிற அழைத்தல். நான் சிறையில் இருந்தேன், என்னை காண வந்தீர்கள் என்று ஆண்டவர் இயேசு அன்றைக்கு சொன்னது இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அன்புக்குரியவர்களே, நான் சிறையில் இருந்தேன், என்னுடைய சகோதரன் சிறையில் இருந்தான், என்னுடைய சகோதரி சிறையில் இருந்தான், நீங்கள் வரவில்லை, நீங்கள் வந்து பார்க்கவில்லை, நீங்கள் வந்து ஆறுதல் சொல்லவில்லை, நீங்கள் வந்து எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கவில்லை. அப்படியே நான் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறிலிருந்து திருந்தி நாங்கள் நல்வாழ்வு வாழ்வதற்கு நீங்கள் வழிகாட்டவில்லை என்று இன்றைக்கு மக்கள் நம்மை பார்த்து சொல்லக்கூடாது. ஆகவே இன்றைக்கு சிறையில் இருக்கின்ற வாடி வதங்கி கொண்டிருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகள் மீது தனிப்பட்ட விதத்தில் நாம் அக்கறை காட்டி அவர்கள் நல்வாழ்விற்கானவற்றை எல்லாம் நாம் செய்திட வேண்டும் என்பதுதான் இந்த சிறைப்பணி ஞாயிறு நமக்கு விடுக்கிற செய்தியாக, அழைப்பாக நான் எண்ணுகிறேன். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அழைத்தலை நாம் ஏற்றுக்கொள்வோம். பல்வேறு சிறைகளிலே இன்றைக்கு பரிதாபமாக வாடிக்கொண்டிருக்கிற, தங்களுடைய குடும்பங்களை விட்டு பிரிந்திருக்கிற, தங்களுடைய சொந்த பந்தங்களை விட்டு தொலைவில் இருக்கின்ற, சுதந்திரமாக வாழ முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற இந்த சகோதர சகோதரிகள் மீது தனிப்பட்ட விதத்தில் நாம் அக்கறை காட்டுவோம். இன்றைக்கு தமிழகத்தில் 131 சிறைகள் இருக்கின்றன. இந்த 131 சிறைகளிலே 22,500 சகோதர சகோதரிகள் அங்கே பாடிக்கொண்டிருக்கிறார்கள், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இவர்களுக்கெல்லாம் நாம் அன்பு காட்ட வேண்டும், இவர்கள் மீது அக்கறை காட்ட வேண்டும். இவர்கள் சமுதாயத்திலே வாழ தகுதியற்றவர்கள் என்று ஒரு பக்கத்திலே நினைத்து கொண்டிருக்கிறவருடைய அந்த எண்ணங்களையெல்லாம் பொய்யாக்க வேண்டும் என்று தன்னார்வமாக வந்து தொண்டு செய்பவர்கள்தான் இந்த சிறைப்பணி அன்பர்கள். இந்தியாவில்
இன்றைக்கு 6000 தன்னார்வலர்கள் இருக்கிறார்கள் என்று முன்னுரையிலே நீங்கள் கேட்டீர்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்தியா முழுவதிலும் இருக்கிற சிறைகளில் பல்வேறு இன்னல்களும் இக்கட்டுகளும் அனுபவித்து கொண்டு வேதனையோடு இருக்கிற இந்த சகோதர சகோதரிகளுக்கு தொண்டு செய்வதற்காக, அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக, அவர்களை ஆற்றுப்படுத்துவதற்காக, அவருடைய குடும்பங்களுக்கு உதவி செய்வதற்காக, அவருடைய பிள்ளைகளுக்கு கல்வி செல்வத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக, இன்னும் பல்லாற்றான உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த சிறைப்பணி செய்கின்ற அன்பர்கள் முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைய நாளில் நம்முடைய சிறையில் வாடுகிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கின்ற நாம் இந்த சிறைப்பணி செய்கின்ற தன்னார்வலர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஏனென்றால் இந்த பணி என்பது சாதாரண பணி அல்ல. இந்த சிறைப்பணி தாமாகவே முன்வந்து தன்னார்வத்தோடு செய்கின்ற ஒரு பணி, எதையும் எதிர்பார்த்து செய்கின்ற ஒரு பணி அல்ல. இந்த பணியை செய்வதனால் அவர்களுக்கு ஊதியம் கிடைப்பதில்லை. சொல்லப்போனால் அவர்கள் நேரத்தையும் தங்கள் திறமையையும் தங்களுடைய பணத்தையும் கூட பல வேளைகளிலே தியாகம் செய்ய வேண்டி இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட தன்னார்வ தொண்டர்கள் இன்னும் அதிக ஆர்வத்தோடும் அர்ப்பணத்தோடும் இந்த பணியிலே ஈடுபட்டு ஏராளமான சிறைவாசிகளுடைய உள்ளத்திலே அமைதி, ஆறுதல், நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் இந்த நாளிலே சிறப்பாக மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, ஜெபத்தோடு நம்மால் என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளை எல்லாம் இந்த சிறைவாசிகளுக்காக செய்திட உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஏனென்றால் பல்வேறு பணிகள் இருக்கின்றன. சிறைவாசிகளுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டுமென்றால் அதற்கு நமக்கு பணம் தேவை. சிறைவாசிகளுடைய குடும்பங்களை நாம் ஒருநிலைப்படுத்த வேண்டுமென்றால் அதற்கு நமக்கு பணம் தேவை. சில நேரங்களிலே சிறைவாசிகளை சிறையிலிருந்து வெளியிலே எடுப்பதற்கும் அதற்கான கேஸ்களை நடத்துவதற்கும் நமக்கு பணம் தேவைப்படுகிறது. இப்படி பல்வேறு பணிகளுக்காக பண உதவி தேவைப்படுவதனால் நீங்கள் தாராளமாக பண உதவி செய்து இந்த பணியை தாங்கி பிடிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டுகிறேன். அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, இந்த சிறைப்பணிக்கு யாரெல்லாம் தன்னார்வலர்களாக வர வேண்டும் என்று ஆசிக்கின்றீர்களோ அவர்களெல்லாம் உங்களுடைய பங்கு தந்தையின் மூலமாக உங்களுடைய பெயர்களை கொடுத்து இந்த பணியிலே நீங்கள் சேர்ந்து கொள்ள உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றோம். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த பரிவும் இரக்கமும் மனித நேயமும் நமக்குள்ளே வளர வேண்டும். அந்த பாசம், நேசம், அக்கறை, மனித நேயம் நமக்குள்ளே இருந்து சிறையில் வாடிக்கொண்டிருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நல்வாழ்வு தந்திட வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் நம்பிக்கை பிறந்திட நாம் வழியாய் இருந்திட வேண்டும் என்று இந்த வேளையிலே உங்களை அன்போடு வேண்டுகிறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருடைய ஜபங்களையும் உதவியையும் வேண்டி ஆண்டவர் இந்த பணியை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன்.
பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார், விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார், தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன், திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு பாவிகள் ஏழைகள் மீது அளவற்ற அன்பை பொழிந்தார். ஆகவே நாம் தூய ஆவியால் வழிநடத்தப்படவும் நமது அன்பு மற்றவர்களிடம் வெளிப்படவும் அருள் வேண்டுவோம். இரக்கமுள்ள இறைவா, எமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தாருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் உமது விடுதலையின் சக்தி வாய்ந்த கருவிகளாய் திகழ்ந்து சிறைவாசிகளில் உமது சாயலை கண்டு அவர்களுக்கு உதவுவோர்களாக வாழ்ந்திட வேண்டிய அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள இறைவா, நீர் அநியாயமாய் கைது செய்யப்பட்டீர். சிறைவாசிகளின் பெருந்துயரங்களை அறிந்தவர் நீர். இந்த வேளையில் கம்பிகளுக்கு பின்னால் மன உளைச்சலாலும் உடல் வேதனையாலும் வாழும் எம் இல்லவாசிகளை உம் பாதம் தருகிறோம். உமது அருளை அவர்களுடைய குடும்பங்களில் பொழிந்திட வேண்டுகிறோம். சிறப்பாக சிறைத்துறை அதிகாரிகள் சிறைவாசிகள் மீது கனிவு கொண்டு அவர்களை நன்கு புரிந்து கொண்டு வழி நடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள இறைவா, சிறைப்பணியில் தாராள உள்ளத்தோடு தங்களை இணைத்து கொண்டு தங்களின் நேரத்தையும் ஆற்றலையும் சிறைவாசிகளுக்கு பயன்படுத்தும் தன்னார்வ தொண்டர்களுக்காக ஜெபிக்கிறோம். உமது பாதுகாப்பையும் உடனிருப்பையும் அவர்கள் மேற்கொள்ளும் பணிகளில் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள இறைவா, தவறான முறையில் தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கும் எம் சிறைவாசிகளை ஆசிர்வதிக்க வேண்டுகிறோம். நீரே அவர்களின் துன்பங்களையும் துயரங்களையும் அறிவீர். நேர்மையான எண்ணங்களால் அவர்களை ஆசிர்வதித்து விரைவாக அவர்களுக்கு விடுதலை பெற்றுத்தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, உமது பிள்ளைகள் உம்மை நோக்கி திரும்பும்போது நீர் நிறைவான மகிழ்ச்சி கொள்கின்றீர். உமது குணமளிக்கும் கரங்களினால் எமது சிறைவாசிகளை தொட்டு ஆசீர்வதித்து அவர்கள் புதுவாழ்வு பெற்றிட துணை புரியும். எங்கள் மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்தருளும். ஆமென். நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தே பணிவாக, தந்தையை ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீட
பீடத்தின் முன் வந்து பணிவாக தந்தையை ஏற்பாயோ பலியாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. தந்திட்டேன் என்னையே முடிவாக, தந்திட்டேன் என்னையே முடிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்து பணிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. நண்பர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புகழ்ச்சி மற்றும் பரிகார பலியை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது இரக்கம் மிகுந்த கரங்களில் இதனை ஏற்று எங்கள் குற்றங்குறைகளையும் எங்கள் பாவங்களையும் சிறைப்பட்டோரின் குற்றங்களையும் மன்னித்து எங்கள் இதய சிந்தனையும் மனநிலையும் புதுப்பித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருமுளமானீர். ஆகவே படைப்புக்கள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை கொண்டாடி மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா,
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உடனே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், தமிழக சிறைப்பணியின் தலைவர் மற்றும் செங்கல்பட்டு மறை மாவட்டத்தினுடைய பேராயர் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவரது கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித மேக்சிமில்லியன் கோல்பே, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்கில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் அது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் வழங்குகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம்.
உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். எழில் கொண்ட மன்னாவும் மலர்கோலம் காண விளக்கோடு உடை தேடினே. வெளியிறங்கும் நீங்க நேரங்கள் நீல நான் இங்கு உளம்பாடினே. எழில் கொண்ட மன்னாவும் மலர்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. வெளியிறங்கும் ஏங்க நேரங்கள் நீல நான் இங்கு உளம்பாடினே. வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், உனக்காக நான் வாழ்கிறேன், உன் அன்பில் ஒன்றாகிறேன். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். நன்றி சொல்ல உங்கள் முன்னிலையிலே நிற்கிறேன். நீதியை தன்னுடைய பெயரிலும் தன்னுடைய வாழ்விலும் சுமந்து நிற்கும் நாதனாக இருக்கின்ற தமிழக சிறைப்பணி தலைவர் மேதகு ஆயர் நீதிநாதன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். ஆண்டவன் நீதியை எதிர்பார்த்துத்தான் எப்பொழுதும் தன்னுடைய வாழ்வை அமைத்திருக்கிறார். அதேபோல தவறுகள் செய்யாமல் நீதிக்காக காத்திருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பணியை செய்வதற்காக சிறைப்பணிதான் எங்களது இறைப்பணி என்று தொண்டாட்டி கொண்டிருக்கின்ற எங்களது சிறைப்பணி பொறுப்பாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள் எல்லோருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அதேபோல இந்த சிறைப்பணி ஞாயிறை சிறப்பாக கொண்டாடுவதற்கும் மக்களை இந்த செய்தி சென்றடைவதற்கும் எங்களுக்கு உதவியாக இருக்கின்ற இந்த மாதா தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய இயக்குனர் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல இந்த பணியில் தன்னுடைய ஆர்வத்தோடு சிறப்பாக செய்கின்ற அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பொதுநிலையினர் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல உதவி செய்ய காத்திருக்கின்ற ஆவலோடு இருக்கின்ற உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் ஆயர் அவர்கள் ஏற்கனவே தன்னுடைய மறைவுரையில் அழைப்பு கொடுத்து விட்டார். இருந்தாலும் திரும்பவும் எங்களுடைய பணியின் மித்தமாக உங்களிடத்தில் மீண்டும் இந்த கோரிக்கைகளை வைக்கிறோம். இந்த சிறைப்பணியில் நீங்களும் சேர்ந்து பணிபுரியலாம். அதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கிறது. முதலாவதாக, ஒதுக்கப்பட்ட இவர்களுக்காக உங்கள் அனுதின ஜெபத்தில் நினைவு கூர்ந்து ஜெபித்தல். இரண்டாவதாக, சிறையில் உள்ளவர்களையும் மறுவாழ்வு மையத்தில் உள்ளவர்களையும் சந்தித்து நமது அன்பையும் ஆதரவையும் அவர்களுக்கு அளிப்பது. மூன்றாவதாக, உங்களால் இயன்ற பண உதவியை குழந்தைகளின் கல்வி செலவிற்காக கொடுத்து உதவுதல், இவர்களின் விடுதலைக்காக இயன்ற தாராள உதவியை அளித்தல், நீங்களும் ஒரு தன்னார்வ தொண்டராக சேர்ந்து பணியாற்றுதல்.
இவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வழிமுறைகள். இதை பயன்படுத்தி கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். உங்களுடைய உதவிகளை நீங்கள் தாராளமாக செய்ய எங்களை அணுக வேண்டிய தொலைபேசி எண்கள்: அருட்பணியாளர் கில்பர்ட் ஜோ, மாநில ஒருங்கிணைப்பாளர், அலைபேசி 7668111119. அதோடு மாநில செயலாளர் அவருடைய தொலைபேசி எண் ஜேசுராஜ் அவர்களுடைய தொலைபேசி எண் 9840040562. உங்களுடைய உதவியை நாங்கள் ஆர்வத்தோடு, ஆசையோடு, இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு எதிர்பார்க்கிறோம். நன்றி. மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, பாவ மன்னிப்பு என்னும் கொடையினை உம் மக்களாகிய எங்களுக்கு தந்தருளும். உமது அருளினால் நாங்கள் பாவம் செய்வதை விலக்கி சமுதாயத்தில் கடைநிலையில் இருப்போர், காணாமல் போனோர் மற்றும் கருணை மறுக்கப்பட்டோர் ஆகியவருக்கு மனமு வந்து பணி செய்து வாழ வழி செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்கள் அனைவரையும் காத்தருள்வாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இயேசுவை எளியோரிலும் சிறையில் இருப்போரிலும் காண சென்று வாருங்கள். வாழ்வின் வழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. நீவானின் நீர் சுனைதாவினின் கோபுரமே, சாரோனின் மலரழகே, சீயோனின் அருள் மகளே, என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கன்னிமையின் தூய்மையும் தாழ்ச்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. கன்னிமையின் தூய்மையும் தாழ்ச்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே.
இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே. இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகி நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.